கப்பல் சார்ந்த வணிக வியாபாரங்கள் செஞ்சிருந்தாங்க. அவங்க மரைக்கலையார் அப்படின்னு சொல்லப்படும். இந்த மரைக்கலையார் தான் பிற்காலத்துல மரைக்காயர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது. யாரெல்லாம் இந்த மரைக்கலம் மூலமா தொழில் செஞ்சிட்டு இருந்தாங்களோ அவங்க மரைக்காயர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அதே மாதிரி ராவுத்தர் அப்படின்னா அரபு நாட்டு குதிரைகளை வாங்கி அந்த குதிரைகளை நல்ல பயிற்சி கொடுத்து அதை அன்னைக்கு மன்னர்களுக்கு அன்னைக்கு வணிகம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த குதிரைகளை வச்சு பயிற்சி கொடுத்து இதை ஒரு தொழிலா செய்யறாங்களே அவங்களுக்கு பேரு ராவுத்தர்னு சொல்லப்படும். யாரு யானையை வச்சு பயிற்சி கொடுத்து அதை வணிகம் செய்யறாங்களோ அவங்க மாவுத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். அடுத்து இந்த லெப்பைன்னு சொல்லி சொல்றாங்களே அது என்னன்னு பார்த்தோம்னா, லெப்பை அப்படின்னா ஒரு சிலர் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்தியாவில் பிறந்த இந்த மண்ணோட மைந்தர்கள் தான். ஒரு சிலர் அன்னைக்கு அரபு நாடுகள்ல இருந்து இங்க வந்து வணிகமா செய்ய வந்தவங்க இங்க தங்கிட்டாங்க. அவங்கள யாராவது கூப்பிட்டா இங்க அப்படின்னு கூப்பிட்டா இந்த லப்பைக்கு அப்படிம்பாங்க. அரபுல லப்பைன்னா அதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி யாரெல்லாம் லப்பைக்குன்னு சொன்னாங்களோ அவங்கள லப்ப அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அடுத்து இந்த பட்டாணின்னு சொல்றாங்களே அது என்னன்னு பார்த்தோம்னா, குஜராத் மாநிலத்துல பட்டான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. அந்த பட்டான் ஊரை சேர்ந்தவங்க ஒரு காலத்துல